"என்னது இதே வேலையா சுத்தின்னு இருக்கிறியா நீ? வத்தல் போடுறதே வேலையா உனக்கு?" அப்படின்னு நினைக்காதீங்க. அம்மா வீட்ல வத்தல் போட்டோம் இல்லையா, அது எங்களுக்கு. ஆயா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வருவாங்க லீவ் இல்லையா, பசங்க எல்லாம் வருவாங்க, வத்தல் கேட்பாங்க, நம்மளும் போடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால ஆயா வீட்ல கூட போயிட்டு வத்தல் போட்டாச்சு. அன்னைக்கு ஸ்ரீராம நவமி காலையிலவே இங்க வத்தல் போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா வந்து எனக்கு சீர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இயர்லி இயர்லி இந்த மாதிரி saree வாங்கி கொடுப்பாங்க பசங்களுக்கு. எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஒரு 4 நாள் அவங்க வீட்டில் வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீர் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. பட் இந்த வாட்டி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் நானே. ஏன்னா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர்றது கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் அப்பா இருக்கிறப்போ அந்த ஞாபகம் எல்லாம் வரும் இல்லையா, அம்மாக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அம்மாக்கு. அதனால தான் நானே வேணான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சாங்கியம் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இனிமேல் நீ சீர் வைக்கணும்னா நான் வந்து சரி இந்த மாதிரி கட்டிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீ ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்கு கூட அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அது எல்லாம் கிடையாது. மஞ்சள் குங்குமம் இருக்கிறவங்க தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. நல்ல மனசு இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல மனசு இருந்தால் போதும். அம்மா விட நம்மளை அவ்வளோ நல்லா யார் பார்த்துப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு அம்மா விட பெரிய மனசு நம்ம மேலே யாருக்குமே இருக்காது. நான் அம்மாவே கொடுக்க சொல்வேன். ஆனால் அம்மாக்கு அன்னைக்கு தோட்டத்தில் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு காலையிலவே போயிட்டாங்க, தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால தம்பி கையில் வாங்கிக்கினேன். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்க முடியல. ஏன்னா தோட்டத்துக்கு போயிட்டாங்க இல்லையா, அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணிச்சு அந்த நேரத்தில். பட் அவங்க வேலையும் அவங்க பார்க்கணும் இல்லையா, நம்மளுக்காக இந்த சின்ன ஒரு வேலைக்காக அவங்க வேலை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு நான் எதுவுமே சொல்லலை. தம்பி கையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அம்மா சொன்னதும். அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனோம். அங்கே லாஸ்ட் டைமே ஊருக்கு போனப்போ பெரியம்மா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும்னு நினச்சேன் உனக்குன்னு சொன்னாங்க. சரி இப்போ எப்படியோ அம்மா வீட்டிலேருந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்குறோம் இல்லையா, இதுவும் அம்மா வீடு தானே நம்மளுக்கு. அதனால நானே போய் கேட்டேன், நான் இந்த மாதிரி அம்மா கிட்ட வாங்கிக்கினேன், நீங்களும் கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு நானே வாண்டடாக வாங்கிக்கினேன். ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் சொன்னாங்க, நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ ஊருக்கு போயிட்ட, நான் நினச்சேன் பட்டுன்னு சொன்னாங்க. அதனால நானே போய் கேட்டேன். பெரியம்மா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கும் கொடுத்தாங்க. அன்னைக்கு பண்டிகை இல்லையா, எல்லார் வீட்லேயும் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா பூஜையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே பெரிய சந்தோஷம் இல்லையா. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைச்சினே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். சரி சரி, இந்த saree நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வாட்டி என்னவோ பட்டு saree அந்த மாதிரி வாங்கணுன்ட்டு தோணவே இல்லை. சிம்பிளாக சாஃப்டாக கட்டிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த saree செலக்ட் பண்ணேன். இதுதான் அம்மா வச்ச சீர். எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரே டவுட்டு, வாங்கின பிறகு இது நம்மளுக்கு செட் ஆகுமா? ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே saree, அம்மா கொடுக்குறது கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் போல் அப்படியெல்லாம் தோணுச்சு. நம்மளுக்கு பிடிச்சா போதும் இல்லையா, ஒருத்தருக்காக ஏன் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி saree வாங்கியாச்சு. இந்த saree எனக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். இது வந்து கிருஷ்ணர் டெம்பிள் தான். ஆனால் அங்கே பக்கத்தில் ராமர் சிலையெல்லாம் இருக்கும். அன்னைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா, அன்னைக்கு ராமருக்கு சீதாதேவிக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா எப்படி பண்ணுவோம், காலையில் ஏஞ்சி அந்த கம்பு நட்டுறது, அதுக்கப்புறம் பந்தல் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு போடுறது, எல்லாருக்குமே காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து காலையிலவே கம்பு நட்டு வச்சுட்டு பந்தல் எல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ டிஃபன் வேலையும் முடிஞ்சிச்சு. நான் போகிறதுக்குள்ளே டிஃபன் எல்லாம் கூட போட்டுட்டாங்க. மதியம் சமையலுக்காக எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டரிங் வச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் போய் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் ஆனாலும் இந்த மாதிரி கேட்டரிங் வச்சாலும் சரி, இந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாமிக்கு கூட ஊரெல்லாம் சொந்தக்காரங்க தானே, அதனால ஊரில் விருப்பப்பட்டவங்க எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்ரிங்காரங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மதியம் சமையலுக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த பண்டிகை ஆன மறுநாள் வந்து ஊருக்கு வந்துட்டேன்.
ஸ்ரீராமநவமி ஆன மறுநாள் ஊருக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த டேல வீடியோஸ் எதுவும் எடுக்கல. கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. பேக்கிங் பண்றது அந்த மாரி வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. ஊருக்கு வந்த பிறகு வீடியோ எடுத்தேன். போறப்ப என்னவோ ஒரு பேக்கோட போவோம். 1 பேக் இல்ல 2 பேக்கோட போவோம். ரிட்டர்ன் நம்ப வீட்டுக்கு வரப்போ மட்டும் ஒரு 4, 5 பேக் வந்துடும் இல்லையா? அதே மாரி தான் சேம் அந்த பேக் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். கிச்சன் வந்து பார்த்தா ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. எங்க வீட்டுக்கார் சமையல் ஒண்ணும் செய்யல. ஆனாலும் ஒரு மாரி பிசு பிசுன்னு இருந்துச்சு. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டோம். எங்க வீட்டுக்காருக்கு பருப்பு சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப வருஷமான மாரி இருக்கா. ஒரு 10 நாள் ஊருக்கு போனதும் பருப்பு சாம்பார் மேல அவ்வளோ கவலை ஆயிடுச்சு எங்க வீட்டுக்காருக்கு. அதுக்கு தான் வந்து வராதம்மா இந்த மாரி பருப்பு சாம்பார் செய்யன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. அவங்களுக்காக பருப்பு சாம்பார் செஞ்சுட்டு, அவரைக்காய் ஃப்ரை செஞ்சுட்டேன். ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா? அன்னைக்கு ஃபுல்லா டயர்டு பஸ்ல வந்ததுனால. மறுநாள் தான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கினேன். ஊர்லேருந்தே நானு இந்த மாரி மொளகா வாங்கிட்டு வந்தேன். ஆயா குடுத்தாங்க. அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. எல்லாருக்காகவும் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். இப்போ யூஸ் பண்றதுக்கு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர்ல கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கிற மொளகாய் எல்லாம் இந்த மாரி நல்லா பேக் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா பூச்சி கீச்சி விழக்கூடாது இல்லையா? அதனால கட்டியா கட்டி வச்சிடணும். இல்லைன்னா பூச்சி விழுந்துடும். எங்க ஏரியா வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா, சீக்கிரமாவே பூச்சி விழுந்துடும். அது என்னவோ தெரியல. இங்க எந்த பொருள் எடுத்துட்டு வந்தாலும் சீக்கிரமா பூச்சி விழுந்துடும். அதனால நான் போறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வருவேன். இந்த மொளகாவும் இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பிளாஸ்டிக் கவர் அந்த மாரியெல்லாம் சொல்லாதீங்க. சிலதுக்கே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நானும் பிளாஸ்டிக் ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த மாரி ஸ்டோரேஜ்க்கெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? இதுக்கு வேற இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். பட் இதில போட்டா தான் கொஞ்சம் பூச்சி விழாம நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புளி கூட குடுத்து அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து சீசன் இல்லையா? கொஞ்சம் கம்மி ரேட்லவே நல்லா இருக்கிற புளி நம்மளுக்கு கிடைக்கும். கடையில வாங்குறத விட இந்த மாரி நம்மளே வாங்கிக்கிட்டு, கிளீன் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். கடையில வாங்குறது எப்படி எப்படி பண்றாங்களோ, அது நெனச்சாவே புளி யூஸ் பண்ணணுன்ட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாரி கம்மி ரேட்ல கிடைக்கிறப்போ நெறைய குவான்டிட்டி வாங்கி வச்சுட்டு, கிளீன் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா வரும். அந்த மாரி தான் இந்த மாரி ஆயா வாங்கி வச்சிருந்தாங்க. அது நல்லா கிளீன் பண்ணிட்டு, அது நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். புளி கிளீன் பண்ற வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த மாரி பிளாஸ்டிக் கவர்ல வச்சு இது நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிப்பேன். இது கூட வெளியில வச்சோம்னா பூச்சி விழுந்துடும். இதுல உப்பு போட்டு வச்சா பூச்சி விழாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. உங்களுக்கு யாருக்காச்சும் ரொம்ப பூச்சி விழுதுன்னு தோணிச்சுன்னா உப்பு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க உப்பு போட்டு வச்சா பூச்சி விழாதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாரி ஜாடில வச்சு யூஸ் பண்ணிப்பேன். ஒரு பேக் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அது மட்டுமே ஒரு பேக் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏன்னா மொளகா அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா ஜாஸ்தியா. கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாவே எடுத்துக்கலாம். பேக்குங்க எல்லாம் ஒரே வெயிட்டா இருந்துச்சுன்னா பேக்கு கூட கிழிஞ்சிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு வந்தேன். பேக்குங்க நெறையா இருக்கு. ஒரு பேக்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்களுக்கு மாங்காய் குடுத்து அனுப்பிச்சாங்க. தோட்டத்துலேருந்து பிச்சுட்டு வந்து எங்களுக்கு மாங்காய் குடுத்தாங்க. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. மாங்காய் சீசன்ல தானே மாங்காய் கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பழம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துட்டு வருவாங்க அம்மா. இந்த குழம்பு மிளகாத்தூள் கூட வீட்ல அரைச்சாங்க. ஆயா வந்து இப்போ தான் நான் போன பிறகு தான் அரைச்சாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா அரைச்சிருக்கிறாங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் கூட கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன். குழம்பு மிளகாத்தூள் செய்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க குடுத்து அனுப்புவாங்க. இல்லன்னா நானும் செஞ்சுப்பேன். அவங்க இருக்கிறப்போ அவங்க கிட்டயே வாங்கிட்டு வந்துடுவேன். இது கூட ஆயா செடியிலேருந்து ஆயா அவங்க வீட்டுக்கிட்ட செடியிலேருந்து முருங்கா ஆயா செடி கிடையாது. ஆயா வீட்டுக்கிட்ட இருக்கிற செடியிலேருந்து முருங்கா குடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேஷன்ல போடுவாங்க இல்லையா சர்க்கரை. சர்க்கரை ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆயாங்க வந்து 2 பேர் இல்லையா? அவங்க ஒரு வேளை மட்டும் டீ வச்சுப்பாங்க. அதனால சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி மீதி இருக்கும். மீதி இருக்கிற சர்க்கரை இந்த மாரி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மாங்க வந்து இந்த மாரி ராகி பயிர் செஞ்சாங்க. அதனால நான் போனப்போ கரெக்ட்டா அது
க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. எப்பவுமே ராகி மாவு அம்மா செஞ்சு குடுத்துடுவாங்க. எனக்கு இந்த வாட்டி இட்லில அந்த மாரி போட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு ராகி அப்படியே குடுத்துடுமா, நான் போய் மாவு செஞ்சுக்கிறேன் வேணும்னா சொல்லிட்டு ராகிய வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அம்மா வந்து இந்த மாரி பப்பு பில்லல் செஞ்சாங்க இல்லையா, ஓட்ட வடை செஞ்சாங்க இல்லையா, இதுவும் எடுத்துட்டு வந்துட்டேன். பசங்களுக்காக தானே செஞ்சாங்க. நெறைய பசங்களுக்கே குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க ஒரு 4, 5 வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாம் பசங்களுக்கே குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இது எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அம்மா ரொம்ப நல்லா செஞ்சு குடுத்தாங்க. நம்ம வந்து உடைச்சு பீஸ் பீஸா எடுத்துட்டு போனா எப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டோம். ஆமா, நீங்க வத்தல் போட்டீங்க இல்லையா? எங்க வத்தல் காணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வரும் வரும் இந்த வீடியோலவே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டுக்கிட்ட இந்த மாரி ஆப்பிள் செடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? வாட்டர் ஆப்பிள் செடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பெரியம்மா எங்களுக்காக இந்த மாரி ஆப்பிள்ஸ் எல்லாம் பிச்சு குடுத்தாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டிவே குடுத்தாங்க. ஃப்ரிட்ஜில வச்சு ரொம்ப நாள் சாப்பிட்டோம். ஆப்பிள்ன்னு சொன்னதும் பசங்களும் ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு புடிச்சிருக்கு. இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாங்க அவங்க கூட ஆப்பிளு. அதான் வாட்டர் ஆப்பிள். அவங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாங்க. வத்தல வந்து என் கூட நான் எடுத்துட்டு வரல. ஏன்னா இது காயறதுக்குள்ளவே நான் ஊருக்கு வந்துட்டேன். பிச்சு காய வைக்கிறப்பே இது காயலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரு ஊர்ல ஃபங்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஊருக்கு போனாங்க. ஃபங்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா குடுத்தமிச்சாங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட குடுத்தமிச்சாங்க. அது எப்படி இருக்கும் என்னான்ட்டு வந்த உடனே ட்ரை பண்ணணும் இல்லையா? இல்லன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. அதனால வந்து வராதம்மா அதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே. எடுத்துட்டு வந்து எண்ணெயில போட்டாச்சு. ரொம்ப நல்லா வந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி கம்மியாயிடுச்சு. நாங்க போடுறப்பே நெனைச்சோம், உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையான்ட்டு. ஆனா அது காயவும் இல்லையா, கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப உப்பு இருந்தாலும் நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுத்துன்னே இருக்கும்னு நெனைச்சோம். பட் இதில ரொம்ப கம்மியா இருக்கு உப்பு. அது எப்படி மிஸ் பண்ணோம்னு தெரியல. பட் பரவாயில்ல சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா ஒண்ணும் இல்ல. உப்பு தான் கம்மியா இருக்கு. மீதி இருக்கிற டேஸ்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்றது இதெல்லாம் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணா நல்லாருக்கும்.